ஸ்கூல் போகிற குழந்தைங்க ஹோம் ஒர்க்கை மறந்துட்டு கடைசி நிமிஷத்தில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி நானும் கிளாஸுக்கு கிளம்பிட்டு உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன். நைட்டு வீட்டில் ஒரு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை மறந்தே போயிட்டேன். காலையில் எந்திரிச்சு தான் பண்ணிகிட்ருந்தேன். கிளாஸில் வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வரும்ன்ட்டு எவ்வளோ சொன்னாலும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நேரம் கூடி வர மாட்டேங்குது. 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 9ல் இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டுட்டு ஊத்தாப்பம் மாதிரி ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன் தக்காளி சட்னியோட. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு நிறைய காய் போட்ட சாம்பார், முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீன் ஃப்ரை இருந்துச்சு, அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆக்டிவ் பாப்கார்ன் செஞ்சுருந்தேன், அதில் தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன டம்ளரில் அந்த ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். பாப்கார்ன் நல்லது தான் வெயிட் லாஸுக்கு, ஆனால் ஆக்டிவ் பாப்கார்னில் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும், பார்த்து எடுத்துக்கணும். டின்னருக்கு தோசையும் சாம்பாரும்.